இயேசுவின் இரத்தம் ஜெயம். இன்று கொடுக்கும் வேத வசனம் சங்கீதம் 3:8. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதம் ஜனங்கள் மேல் இருப்பதாக. ஓ ரச்சா, உண்மை குடிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, இந்த வசனங்களை பற்றி கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, அதுபோல சங்கீதம் 129:8 கூறப்பட்டது போல, ஓ நீதிமொழிகள் 11:24 கூறப்பட்டது போல, ஓ ஆதியாகமம் 39:5 கூறப்பட்டது போல, இசப்பா நன்றியோடு கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஜனங்கள் மேல் இருப்பதாக. ஓ ஆண்டவரே, உம்மை விற்கிறோம் மீது ஆண்டவரே ஆசீர்வாதங்களை கட்டளையிடுபவரே உம்மை துதிக்கிறோம். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன். இந்த வசனங்களை தேவன் பற்றி கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு மக்களையும் தேவன் ஆண்டவரே பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு உகந்த காரியம் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மக்களையும் தேவன் ஆசீர்வதிப்பதே உமக்கு சுத்தமுள்ள ஆண்டவரே. எசப்பா, கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என்னை வீண் விருதுவாய் தேடாதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னதுண்டு என்று சொன்ன தேவன். ஓ, உம்மை தேடுகிற யாவருக்கும் தேவன் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தேவன் ஆண்டவரை. மக்கள்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் ஆண்டவர் கஷ்டங்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதித்திடுவே, பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதித்திடுவே, பெருக பண்ணவே உன்னை பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதித்திடுவேன், பெருக பண்ணுவேன் நான் பெருக பண்ணிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் எல்லைகளை தாண்டி அதிசயம் செய்வேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லைகளை தாண்டி அதிசயம் செய்வேன். ஆசீர்வாதமாய் தான் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் தான் இருப்பாய். ஆசீர்வாதமாய் தான் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் தான் இருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லைகளை தாண்டி அதிசயம் செய்வேன். இன்று